வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. இமயத்தின் இறுதி பயணம். முதலமைச்சர் விஜய் நேரில் அஞ்சலி. முழு அரசு மரியாதையோடு விடைபெறுகிறார் பாரதி ராஜா. தேசம் செய்திகள். சென்னையில் இருந்து முருகன். உடல்நலக்குறைவு காரணமாக புதன்கிழமை காலை காலமான இயக்குநர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டது. இச்செய்தி அறிந்தவுடன் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாரதி ராஜாவின் இல்லத்திற்கு நேரில் சென்று மலர் வளையம் வைத்து தனது நெஞ்சார்ந்த இறுதி மரியாதையை செலுத்தினார். இந்திய திரைத்துறைக்கு தன் வாழ்நாள் எல்லாம் உழைத்த பாரதி ராஜாவின் அசாத்திய பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு தமிழக அரசு சார்பில் முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். முதலமைச்சர் விஜயை தொடர்ந்து தமிழக அரசியல் மற்றும் கலையுலகின் முக்கிய ஆளுமைகள் நீலாங்கரை இல்லத்தில் அலைக்கடலென திரண்டு வந்தனர். முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். மேலும் பாரதி ராஜாவின் திரைக்காவியங்களுக்கு தங்களின் இசையாலும் வரிகளாலும் உயிர் கொடுத்த இசைஞானி இளையராஜா மற்றும் கவி பேரரசு வைரமுத்து ஆகியோர் கண்ணீரோடு அஞ்சலி செலுத்தினர். இவர் கூட மூத்த நடிகர் சிவகுமார், நடிகர் சூர்யா, நடிகை சுகன்யா மற்றும் இயக்குநர் மாரி செல்வராஜ் உள்ளிட்ட பல முன்னணி திரை நட்சத்திரங்களும் இமயத்தின் உடலுக்கு இறுதி மரியாதையை செலுத்தி வருகிறார்கள். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.